எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் நல்ல நாளாக போகுது. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் நாபம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினால தற்போது பார்த்தீங்கன்னா 2026 எந்த நாளில் ஆரம்பமாகுது, இந்த குருவினுடைய பார்வையும் ராசியின் மீதான தாக்கம் எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நேரத்தினுடைய குருவினுடைய பார்வையில் அதிகப்படியான நற்பலன்களை பெறக்கூடிய 12 ராசியில் எத்தனை ராசிக்காரர்கள், மேலும் இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2026 ஆண்டினுடைய கடக ராசியில தான் குரு பகவான் பெயர்ச்சி வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த கடக ராசியில குரு தன்னுடைய உச்ச பலனை தரப்போறாரு. இதனால உருவாகக்கூடிய ஹம்ச ராஜயோகத்தின் காரணமாக மிதுனம், கடகம், கன்னி உள்ளிட்ட 6 ராசிக்கு குருவினுடைய அமைப்பு ரொம்ப மங்களகரமாகவும் சுப பலன்களை அள்ளித்தரக்கூடிய அமைப்பாக இருக்க போகுதுங்க. எந்த ராசி எல்லா நன்மையும் அனுபவிக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். அந்த வகையில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வருகின்ற 2ஆம் தேதி கடக ராசிக்கு பேச்சியாகி குரு தன்னுடைய உச்ச பலனை தர இருக்கிறாரு. இதனால் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை இங்கு சஞ்சரிப்பது சில ராசிக்கு ஹம்ச ராஜயோகத்தை அள்ளித்தருங்க. அந்த வகையில் குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவருடைய பார்வை படக்கூடிய ராசிகளையும் தாண்டி சில ராசிக்கு கூடுதலான நன்மைகளை வாரி வழங்க இருக்கிறாரு. இந்த காலத்தில் எந்தெந்த ராசி நேரம் பயனடைய போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் மரியாதை உயரப்போகுது இந்த நேரம் குருவினுடைய பார்வையால் மிதுன ராசி நண்பருக்கு. மிதுன ராசிக்கு குரு பகவானே தனஸ்தானத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சுகமானதாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் மாறப்போகுதுங்க. உங்களுடைய செயல்திறமை இனி மேம்படும். இது உங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பை உயர்த்தும். உயர்நிலையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உறவு பலப்படும். இந்த காலகட்டம் பொறுத்தவரை மிதுன ராசிக்கு நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சூழல் அமைப்பு இருக்குது. மேலும் வெளிநாட்டுக்கு பயணம் செல்லுதல், படிப்பு தொடர்பான பயணங்கள் நன்மை அளிக்கும். குரு பகவான் செல்வதால் அதிபதியாக நிகழ்வதாலையும் உங்களுக்கு தனஸ்தானத்தில் இருப்பது உங்களுடைய நீதி ஆதாயத்தை மேம்படுத்திடுங்க. உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அடையும். உங்களுக்கு ஆன்மீக இறை வழிபாடு மீதான பற்றுதல் அதிகரிக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் செலவிட நேரிட வேண்டும். அடுத்தபடியாக 2ஆவதாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கடகராசி நண்பர்களுக்கு குருவினுடைய பார்வை வெற்றியும் பண வரவையும் தரப்போகுது. குரு பகவான் உங்களுடைய ராசியில் பேச்சியாக உச்சமடைய இருக்கிறாரு. இதனால் சுப பார்வை காரணமாக உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியோ அபரிவிதமான பொருளாதார ஆதாயமும் கிடைக்க போகுது. ஆரம்பத்தில் உங்களுக்கு சில போராட்டங்கள் சவால் நிறைந்ததாக இருந்தாலும் விரைவில் உங்களுடைய சூழல் சாதகமாக மாறுங்க. உங்களுடைய பணியில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகிடும். இதனால் பணியிடத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். உங்களுடைய வருமானம் உயர்வதற்கான நல்ல அறிகுறி உண்டு. புதிய முயற்சி, புதிய தொழிலை தொடங்குவதற்கான மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த நேரம் சாதகமான பலனை தரும். மேலாண்மை, கல்வி தொடர்பான துறைகளில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி உண்டு. உங்களுடைய அறிவு சார்ந்த திறமையின் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகளினுடைய முதிர்ச்சியும் அக்கறையும் இனி இருக்குங்க. அதே போல் 3ஆவதாக இந்த நேரம் பார்த்திங்கன்னா கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு குருவின் பார்வையும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது உங்களுக்கு கணிசமான அளவில் செல்வத்தை அதிகரிக்க உதவும். இந்த காலகட்டம் பொறுத்தவரை உங்களுடைய முன்னேற்றம் தரக்கூடிய விதத்தில் பல வாய்ப்புகள் தேடி வருங்க. அதை சரியான விதத்தில் பயன்படுத்துவது நல்லது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோக அமைப்பு உண்டு. உங்கள் பணிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கிடும். இதனால் அலுவலகத்தில் வேலை வேகமாக முடிக்கவோ மரியாதை கிடைக்க வாய்ப்பிருக்கு. மேலும் இதில் ஏற்படுத்தக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய சரியான விதத்தில் செய்வதால் கவனமாக இருங்க.
நான்காவதாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. உங்கள் பாக்கியஸ்தானத்தில் 9வது வீட்டில் குருவினுடைய சஞ்சாரம் நடக்க போகுது. இந்த சஞ்சார குருவினுடைய அமைப்பு காரணமாக உங்களுடைய குறைகள் பலவீனங்கள் உணர்ந்து அவற்றை நீங்கள் படிப்படியாக நீக்கி உங்கள் திறனை வளர்த்துப்பீங்க. நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி அடைய உழைப்பும் செயல்திறனும் இனி அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. இதனால் தொட்டதெல்லாம் தொடங்கிடும். இந்த காலத்தில் நீங்கள் வீடு மனை வாங்கணும்னு சொத்து வாங்கக்கூடிய விஷயம் சார்ந்த முயற்சியில் நல்ல பலனை தரும். நீண்ட நாட்களாக பிரிவில் இருந்த உறவுகள் மீண்டும் சேருங்க. குடும்ப உறவு பணியிடத்தில் உங்களுடைய இலக்குவமான நிலை நல்ல பலனை தரும். குருவின் அருளால் உங்களுக்கு இந்த நேரம் திருமணம் குழந்தை பேருன்னு அனைத்தும் மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடந்துடும். அடுத்தபடியாக இந்த வரிசையில் பார்த்திங்கன்னா மகர ராசினருக்கு தான் சமசப்தம கலசர சாணத்தில் 7ஆம் வீட்டில் குருவின் அமர இருப்பதால் உங்களுக்கு குருவினுடைய பார்வையும் நேரடியாக விழுவதால் திருமண வாழ்க்கை தொழில் வியாபாரன்னு தொடர்பாக பங்குதாரர்களுடைய ஆதரவு கிடைக்கும். குருவுடைய மங்களகரமான தாக்கம் காரணமாக உங்களினுடைய பொருளாதார நிலை குறிப்பிட்ட அளவில் முன்னேற்றம் அடையும். நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருந்த பிரச்சனை அனைத்தும் முடிவுக்கு வரும். தேங்கி கிடந்த இல்லைனா தடைபட்டு இருந்த சில பணிகள் முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தின் முழு பார்வையும் உங்கள் மீது விழுதுங்க. நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியும் நல்ல பலனை தரும். அதனால் முடிந்த வரையில் முயற்சியை அதிகரிக்க பாருங்கள். இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்தினரோடு இணைந்து சுற்றுலா புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்வதற்கான யோசனைகளை ஈடுபடுவீங்க. இறுதியாக ராசி சக்கரத்தில் வரக்கூடிய மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவானே பூர்வ புண்ணியஸ்தானமான உங்களுக்கு 5ஆம் வீட்டில் நுழையிறாரு. குருவின் இந்த கோச்சார பேச்சு பற்றினா உங்களுக்கு பல விதத்திலும் மங்களகரத்தையும் நற்பலன்களை தரக்கூடியதாக அமைய போகுது. குரு பகவான் உச்ச பலன் தரக்கூடிய நிலையில் அமர்ந்திருப்பதால் உங்களுடைய நிலம் வாகனமாகக்கூடிய முயற்சிகள் நல்ல பலனை தருங்க. மாணவர்கள் உயர்கல்வி தொடர்பான முயற்சிகளை பல பலன்னு பெறுவீங்க. இந்த காலகட்டம் பொறுத்தவரை திருமண முயற்சி உள்ளவங்களுக்கு நல்ல வரன் அமையும். புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பேர் அடைவீங்க. பணியிடத்தில் உயர் அதிகாரிகளோடு நல்ல தொடர்பில் இருப்பீங்க. இது பணி சூழலை மேம்படுத்திடும். 7 சனி பாதகமான விளைவுகளுக்கு மத்தியில் குருவின் சுப பார்வை உங்களுக்கு ஆறுதலையும் மன நிம்மதியும் இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரப்போகுது. மேலும் இந்த ஜூன் 2ஆம் தேதி குருவினுடைய பயிற்சியால் தலைகீழாக மாறப்போகக்கூடிய வாழ்க்கை யார் யாருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை பேச்சடையக்கூடிய குரு பகவான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் உச்ச ராசியான கடகத்துக்கு வருவார். அந்த சமயத்தில் பொதுவாக எல்லா ராசினருக்குமே நன்மைகள் அதிகமாகவே நடக்கும். அதே சமயம் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை குரு பகவானின் விசேஷ பார்வை பதியும் இடம் போன்றவற்றின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பல பலன்களின் அளவு கூடும் இல்லைன்னா குறையும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பரபவ வருடத்தின் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பார்த்தீங்கன்னா 26/5/2026 அன்று பகல் 11 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து தன்னுடைய உச்ச ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசிக்கு பேச்சாகிறாரு. திரு கடிதத்தின்படி பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி தாங்க பேச்சு நடக்குது. இந்த விசேஷ பார்வைகளான 5, 7, 9 பார்வைகள் முறையே விருச்சகம் மகரம் மீனம் ராசிகளை பதியுதுங்க. இது எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமாக இருக்குன்னு தொடர்ந்து தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசினருக்கு எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டமாக இது மாறும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க. உடனிருப்போர் ஆதரவு உண்டு. எதிர்பாரா பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். எதிர்பார்த்த மேன்மைகள் கைகூடி வரும். இல்லத்தில் சீரான போக்கு நிலவும். சுபகாரிய தடைகள் நீங்கும். பணவரவு சேமிக்க உதவும். அடுத்தபடியாக ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் திட்டமிட்டு செயல்பட்டால் ஏற்றமும் மாற்றமும் உண்டு. அலுவலகத்தில் திட்டமிட்டுதலை பார்த்திங்கன்னா நேரம் தவறாமையும் முக்கியம். உடனிருப்பவ குறைகளை பெரிதுபடுத்த வேண்டாம். சிலருக்கு பணி சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா தடைகள் ஏற்படலாம். 3ஆவதாக மிதுனராசி நண்பர்களுக்கு உழைப்பினால் உயர்வுகள் பெற வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அலுவலகத்தில் தளராத உழைப்பினால் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. உடனிருக்கும் பயன் யாரோடும் வீண் உரசல் வேணாம். பணத்தை கையாளும் போது பொறுப்பில் கவனத்தை வச்சுக்கோங்க. 4ஆவதாக கடகராசி நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்குது. 5ஆவதாக சிம்மராசி நண்பர்களுக்கு பொறுமையாக செயல்பட்டாலே பெருமைகள் உண்டு.
பணியிடத்துல உங்கள் திறமை உரியவங்களால் உணரப்படும். உடனிருப்போர் ஆதரவு கிடைக்கும். பலகாலம் கனவுகள் கைகூடி வரும். தேவையற்ற படபடப்பு தவிர்ப்பது நல்லதே. வீட்டில் சுப காரியங்கள் கைகூடி வரும். பெற்றோர் பெரியோர் உடல்நலம் சீராக, உறவுகள் வருகையும் அதனால் ஆதாயம் உண்டு. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் சிந்தித்து செயல்பட்டாலே சீரான நன்மைகள் ஏற்படுங்க. அலுவலகத்தில் எதிர்பாராத பதவி ஊதிய உயர்வு வந்து சேரும். அனுபவம் மிக்கவங்களுடைய ஆலோசனை அவசியம் கேட்டுக்கோங்க.